வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூடூத் பேனலோட இன்புட் எது அவுட்புட் எது என்னென்னதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக சர்வீஸ் பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. இது ப்ளூடூத் பேனலோட பின்பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஓல்டுக்கான லைனு. 5 வோல்ட்டு தான் அதை கொடுக்கணும், 5 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே பின்பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 5 வோல்ட்டு கிரவுண்டு. இது ஆடியோவுக்குள்ள லெஃப்ட்டு, நடுவில் கிரவுண்டு, அடுத்து ஆடியோக்குள்ள ரைட்டு. இந்த லாஸ்ட்டு வந்து ஆண்டனா எஃப்எம்காக யூஸ் பண்ணுவாங்க. 5 வோல்ட்டுக்குள்ள லைனில் வந்து சின்ன மிஸ்டேக்கு தான், மாற்றி இந்த சைடு 5 வோல்ட் கொடுத்து கிரவுண்டை மாற்றி கொடுத்தீங்கன்னா 1 செகண்டில் போர்டு அடி ஆயிரும். இந்த ஐசிலேருந்து புகையாக வர ஆரம்பிச்சிடும். இந்த வோல்ட் இன்புட்டு 5 வோல்ட்டை கரெக்டாக கொடுக்கணும். நிறையா பேர் தப்பு பண்ணுறது இதுதான், 1 செகண்டில் போர்டு அடி ஆயிரும். அதனால் கரெக்டாக கொடுக்கணும். இது ப்ளூடூத்துக்குள்ள போர்டு. இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மைக்குக்கு ஆடியோ கொடுக்க போகிறீங்கன்னா மைக்குக்குள்ள லைனு, கிரவுண்டுக்குள்ள லைனு, அடுத்து வந்து ஆக்ஸுக்குள்ள லைனு. டிவிக்கு இன்புட் கொடுக்கீங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதிலே இன்புட்டு கிரவுண்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். இதை மட்டும் கொடுத்தாலே இந்த போர்டு ஒர்க்கிங் ஆயிரும். இதோட வேலை வந்து பென்ட்ரைவு, மெமரி கார்டு, ப்ளூடூத்து நம்ம போடக்கூடிய பாட்டுகளை அவுட்புட்டாக ஆடியோ வந்து ஹோம் தேட்டர் ஐசி போர்டுக்கு, ஆம்பிளிஃபையர் ஐசி போர்டுக்கு லைன் கொடுத்துக்கலாம். இதோட வேலை வந்து ஆடியோ வந்து வாங்கி வெளியே கொடுக்கணும். இதான் நம்ம ஐசி போர்டு கொடுத்தோம் அப்படின்னா வால்யூம் ஸ்பீக்கரில் கேட்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.